முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். நேர்லாம் பயங்கர மழை. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நல்ல கால சூழ்நிலைகளை நமக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் சபையாகிய பிபிஎஸ் சபையின் மூலமாக உங்களை வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். நிறையா உங்கள் ரிலேஷன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன் அப்படின்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. அங்கம்மா அன்னைக்கு தான் வரீங்களா? நல்லா கை தூக்காமீங்களே. வந்திருக்கிற ஒவ்வொரு புதுசாக இவங்கெல்லாம் நம்ம விருந்தாளிகள். யாருங்க? அவங்களுக்கெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கரங்களை கை கொடுத்து சொல்லுங்கள், எங்கள் சபையின் மூலமாக உங்களை வாழ்த்துக்கிறோம். மற்றவங்களாம் கரங்களை தட்டி அவங்களெல்லாம் வாழ்த்துருமா? நிறைய பிள்ளைகள் வந்திருக்கிறீங்க. எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. முடிஞ்ச அளவுக்கு நம்ம விசுவாசிகள் பேசாமல் இருக்கிறது நல்லது. புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. நம்ம விசுவாசிகள் பக்கத்தில் இருந்தீங்கன்னா, கொஞ்சம் பேசாமல் இருந்தீங்கன்னா தான் நாங்கள் பேசுகிறது உங்களுக்கு கேட்கும். அல்லேலூயா. வந்திருக்கிறவர்களுக்கு நம்ம இயேசுவை அறிமுகப்படுத்துவது தான் நம்மளுடைய பிரதான நோக்கமாக இருக்குது. ஆமேன்னு சொல்லுங்கள். அதனால் எங்களோடு நீங்கள் ஒத்துழைத்தா மாத்திரம்தான் இந்த ப்ரோக்ராமை நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளால் கொண்டு போக முடியும். ஸோ தொடர்ந்து நம்ம ப்ரோக்ராம்குள்ளே கடந்து போயிடலாம். முன்னாடி இருக்கிற பிள்ளைகள்லாம் உங்கள் ப்ரோக்ராம் முடிகிற வரைக்கும் நீங்கள் எங்கேயும் நகரக்கூடாது. ஓகேவா? முதல்ல நீங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் மற்ற பிள்ளைகளுக்கு மாதிரியாக இருக்கணும். ஓகேவா? ரைட், நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போயிடலாம். எம்சி பண்ணும்படியாக நம்ம சபையில் உள்ள பிள்ளைகள் ஆர்த்தியையும் ரமோலாவையும் நம்ம கரங்களை தட்டி உற்சாகமாக வரவேற்போம். ஸோ தொடர்ந்து இந்த பிள்ளைங்க தான் அடுத்தடுத்த ப்ரோக்ராம்குள்ளே நடத்த போகிறாங்க. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். What a joy to be in the presence of God. It's a very privilege to be here. Very privileged to be here and thank God and praise God, everyone. And we welcome you all on behalf of PPA Church in the name of Lord Jesus Christ. As you know what is happening here? You know what is happening here? So we are celebrating, it's a very special day. We are celebrating Christ's birthday. We have a lot of programs like dance and script. You can enjoy it. Hope you can enjoy it very well. ஆமா ரமோ, உனக்கு பர்த்டே ஒரு வருஷத்துக்கு எத்தனை டைம் வரும்? ஒரு டைம் தான் ஆர்த்தி. எனக்கும் ஒரு டைம் தான் வரும். உங்க எல்லாத்துக்கும் பர்த்டே ஒரு டைம் தான் வரும். ஆனா அந்த ஒரு பர்த்டேக்காக நம்ம எவ்வளோ ஈகரா அந்த 1 இயர் நம்ம வெயிட் பண்ணுவோம். எப்படா அம்மா புது ட்ரெஸ் எடுத்து தருவாங்க, எப்படா நம்ம கேக் வெட்டுவோம், எப்படா அடுத்த நாள் நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுப்பாங்க, நம்ம முன்னாடி நாளே நம்ம யோசிச்சு வச்சிருவோம். அதே போல தான் இங்கே உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவருடைய பிறப்பை இன்னைக்கு செலிப்ரேட் பண்ண வந்திருக்கவங்க எல்லாரும் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுடைய பிபிஏ டீம் நிறையா ப்ரோக்ராம்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாம் கரங்களை தட்டி அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க. வானோரும் வாழ்த்த பாரோரும் போற்ற பாராளும் தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க எருசலேம் கலங்க யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே. இன்று நம் திருச்சபையில் உள்ள சின்னஞ்சிறு விண்மீன்கள் நம்மளை மகிழ்விக்க இதோ நடனத்தோடு வருகிறார்கள். எல்லாம் கரங்களை தட்டி அவங்கள உற்சாகப்படுத்திடலாம்.
வழி நடத்த தொடர்ந்து சென்றாரே. அரண்மனையை கண்டதினால் அங்கு சென்றாரே. வானோரு வாழ்த்து பாரோரு போற்று பாராளும் தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்கு எருசலேம் கலங்கு யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே. படித்தவரிய ஞானிகளும் பொருந்தி நிற்கவே வானத்திலே விண்மீனும் திரும்ப வந்ததே. படித்தவரிய ஞானிகளும் பொருந்தி நிற்கவே வானத்திலே விண்மீனும் திரும்ப வந்ததே. பிள்ளை இருந்த வீட்டிற்கு அழைத்து சென்றது. வெள்ளை கோலம் தந்து அவரை பணிந்து கொண்டனர். பிள்ளை இருந்த வீட்டிற்கு அழைத்து சென்றது. வெள்ளை கோலம் தந்து அவரை பணிந்து கொண்டனர். வானோரும் பாரோரும் வானோரும் வாழ்த்து பாரோரும் போற்று பாராளும் தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க எருசலேம் கலங்கு யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே. வானோரும் வாழ்த்து பாரோரும் போற்று பாராளும் தேவன் என்று பிறந்து விட்டாரே. ஏரோது நடுங்க எருசலேம் கலங்க யூதரின் ராஜா என்று பிறந்து விட்டாரே. என்ன ஆர்த்தி விண்மீன் தங்கமீன்லாம் சொல்லிட்டு இருக்க? எங்களை சிங்கக்குட்டி இறக்க போறான். ஆடுற ஆட்டத்துல நீயே வாயடைச்சு போய் நிக்க போற பாரு. ஓகே, நீ பார்க்க தானே போற. ஓகே, நானும் தான் பார்க்குறேன். எங்களுடைய விண்மீன்களா உங்களோட சிங்கக்குட்டிங்களான்னு பார்த்துடலாமா? யோ சாவு குத்தா? இல்ல ப்ரோ, பாவத்துல செத்தவங்கள இயேசு உயிரோடு எழுப்பினாரு. அவங்க போடுற செம்ம குத்து. தேனாயினிக்க தேனாயினிக்க ஒரு செய்தியை சொல்வோம். கர்த்தர் இயேசு பிறந்த நல்ல செய்தியை சொல்வோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம். ஒன்னா கூடுவோம், நல்லா பாடுவோம், சந்தோஷத்தை அள்ளி தூவி ஆட்டம் ஆடுவோம். இந்நாடும் எந்நாடும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. இந்நாடும் எந்நாடும் சமாதானம் தந்தாரு, சந்தோஷத்தை கொண்டாடு துள்ளி கொண்டாடு. Pillale, 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 pilla, pillale, he, he, he. Pillale, 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 pilla, pillale, he, he, he. Christmas வந்தாச்சு, சந்தோஷம் நமதாச்சு. இயேசு சாமி பிறந்தாச்சு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். கிறிஸ்துமஸ் வந்தாச்சு, சந்தோஷம் நமதாச்சு. இயேசு சாமி பிறந்தாச்சு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். பில்லாலே 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 பில்லா பில்லாலே,
தில்லாலே 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 தில்லா தில்லாலே ஹே ஹே ஹே. மாட்டு கொட்டினிலே பிறந்தவரே, மனிதனை மீட்க அவதரித்தீரே, மனதில் சந்தோஷம் தந்தீரே தந்தீரே. கிறிஸ்துமஸ் வந்தாச்சு, சந்தோஷம் நமதாச்சு, இயேசு சாமி பிறந்தாச்சு, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். தில்லாலே 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 தில்லா தில்லாலே ஹே ஹே ஹே. தில்லாலே 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 தில்லா தில்லாலே ஹே ஹே ஹே. கேரளாவில் புட்டு கடலைக்கறி ஃபேமஸ்ஸு, அலப்பி ஃபேமஸ்ஸு, போட் ஹவுஸ் ஃபேமஸ்ஸு, கதகளி ஃபேமஸ்ஸு. இவ்வளோ ஃபேமஸாக இருக்கா என்ன? ஆமாம், இத்தனை ஃபேமஸு. ஆமாம், நீ எதுக்கு திடீர்னு இப்போ கேரளா பற்றி கேட்குற? நெக்ஸ்ட் இயர் நம்ம சர்ச் ட்ரிப் போக போகிறோம். ஆமாம், எப்போ பார்த்தாலும் சர்ச்சில் ட்ரிப்பே எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஆமாம், அதுதானே முக்கியம். சர்ச் ட்ரிப்பெல்லாம் இல்லை ஆர்த்தி, நம்ம கேரளாவையும் தமிழ்நாட்டையும் மிக்ஸ் பண்ணி தான் ஒரு ஃபியூஷன் டான்ஸ் பண்ண வராங்க நம்ம சீனியர் கேர்ள்ஸ். பலத்த கரகோஷத்தோட அவங்க டான்ஸை பார்க்கலாமா? యెహోవనా మురళాలించెను, తన మహాదయను నన్ను గణించెను. అహర్నిశలదీనహీనుడవు నాను హాయనెడు ధ్వని గ్రహించి మనిపెను. యెహోవనా మురళాలించెను, తన మహాదయను నన్ను గణించెను. எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை, பாட சலிக்கவில்லை பாட்டும் மறக்கவில்லை. ஐயாவே உன்னை விட்டா ஆதரவா யாரும் இல்ல, எங்க ஐயாவை ஒன்ன விட்டா ஆதரவா யாரும் இல்ல. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. உயிர்த்தெழுந்த மீட்பரே உங்க நாமம் போற்றுகிறோம், உலக மக்கள் நடுவினிலே உங்க புகழ சொல்லுகிறோம். எங்க இதயத்தில் வாழும் தெய்வம் நீங்க தானையா, எங்களை இரவும் பகலும் பாதுகாக்கும் தெய்வம் தானையா. எங்களை காத்தருளும் கர்த்தரே பிள்ளை அல்லவா, நாங்கள் பிள்ளை அல்லவா, உங்க பிள்ளை அல்லவா. ஓ ஆண்டவனே உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு, எங்க ராசாவே உன்னை எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு. மனு குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்த பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நம்ம நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நம்ம நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் துதித்து பாடுவோம்.
மனு குலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. மனுகுலத்தை காக்க வந்த மகாராஜனே, இந்த மானிடன் மேல் அன்பு வச்ச மகாதேவனே. எந்தன் பாவங்களை போக்க வந்தவரே, எங்களை ரட்சித்து மீட்க வந்தீரே. உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். உங்க அன்பை எண்ணியே நாங்க நன்றி சொல்லுவோம், உங்க அளவில்லா கிருபைக்காய் பிடித்து பாடுவோம். ஆமா ஆர்த்தி, தமிழ்நாட்டில் என்னென்ன ஃபேமஸ் டான்ஸ் எல்லாம் இருக்கு? ஃபேமஸ் டான்ஸ் கதகளி இருக்கு, பரதநாட்டியம் இருக்கு, இவ்ளோ குச்சிப்புடி இருக்கா? இருக்கு, இன்னும் நிறைய இருக்கிறோமோ. லிஸ்ட் ரொம்ப பெருசா போகும்னு நினைக்கிறேன். இன்னும் லிஸ்ட் நான் சொன்னேன்னா பெருசா போய்க்கிட்டே இருக்கும். சரி, ரொம்ப பாரம்பரியமான ஒரு ப்ரோக்ராமை பார்த்துடலாமா? ஓகே, பார்த்துடலாமே. நம்ம பிபிஏ திருச்சபையில் இருக்கிற பெண்கள் டீம் வந்து இப்போ நமக்காக வில்லுப்பாட்டு பாட போறாங்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் என்ன தெரியுமா? என்ன ரமோ? நம்மளோட வில்லுப்பாட்டை தான் நம்ம லேடிஸ் வந்து கொடுக்க போறாங்க. அவங்களுக்கு குறிச்ச ஒரு இன்ட்ரோ பார்த்துடலாமா? பார்த்துடலாம். ஆசை தரும் கோடி அதிசயங்கள் வைத்ததிலே ஓசை தரும் இன்பம் உவமையலா இன்பம் அன்றோம். இந்த இன்பமான இன்னிசையில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து கேள்வி பதிலாகவும் கதை களஞ்சியமாகவும் வில்லுப்பாட்டாகவும் தங்கள் காந்த அழகிலும் கணீர் என்ற குரலிலும் நம்மை உற்சாகப்படுத்த வருகிறார்கள் நம் பிபிஏ திருச்சபையின் பெண்கள் ஐக்கிய சங்கம். கேட்டலாமா? கேட்டலாம். அவங்களுக்காக கரங்களை தட்டிடலாம். எங்களை ஆட்கொண்டவரும் வழி நடத்துகிறவரும் ஜீவிக்கிறவரும் நாங்கள் சேவிக்கிறவரும் ஆகிய எங்கள் அப்பன் இயேசு கிறிஸ்துவே உம்மை போற்றி போற்றி போற்றி. வந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லிசை பாட, ஆமா வில்லிசை பாட வந்தருவாய் இயேசு தெய்வமே, பாரி தந்தத்தோடு ஓடு கை கை தாளம் போட, பாரி தந்தத்தோடு ஓடு கை கை தாளம் போட வந்தருவாய் இயேசு தெய்வமே, வந்தருவாய் இயேசு தெய்வமே. மக்கள் மனதிலே இதமாக செய்தி சொல்ல, மக்கள் மனதிலே இதமாக செய்தி சொல்ல வரம் தர வேண்டுமையா, வரம் தர வேண்டுமையா. ஏழை கோலத்திலே மண்ணில் வந்த மாணிக்கமே, ஏழை கோலத்திலே மண்ணில் வந்த மாணிக்கமே சொல்லுக்குள்ளே வந்திடுமையா, எங்கள் சொல்லுக்குள்ளே வந்திடுமையா. உலகத்தின் பாவங்களை போக்க வந்த இயேசு ராஜா, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த இயேசு ராஜா சொல்லுக்குள்ளே வந்திடுமையா, எங்கள் சொல்லுக்குள்ளே வந்திடுமையா. சரி, வந்திருக்கும் அனைவருக்கும் ஒரு வணக்கத்தை சொல்லிடலாமா? சொல்லிடலாமே. வணக்கம் வணக்கம் வணக்கம். அக்கா, இனிப்புனா லட்டு, மேளம்னா கொட்டு, பண்டிகைனா அப்போ பாட்டுனா நம்ம பிபிஏ சபையுடைய வில்லுப்பாட்டு தான். மேரி, நாம எதுக்காக எல்லாரும் கூடி வந்திருக்கோம்? எதுக்காக கூடி வந்திருக்கோம்னா கிறிஸ்மஸ்காக கூடி இருக்கோம், கிறிஸ்மஸ்காக கூடி இருக்கோம், கிறிஸ்மஸ்காக கூடி இருக்கோம், கிறிஸ்மஸ்காக கூடி இருக்கோம். மேரி, எனக்கு ஒரு டவுட். பிரிஸ்கிலாக்காவுக்கு எப்போதுமே சந்தேகம் தான். சரி கேளுங்க அக்கா. அம்மா, கிறிஸ்மஸ்னா என்னம்மா? என்னக்கா இப்படி கேட்டுட்டீங்க? இயேசு ராஜா பிறந்தாரு, இயேசு ராஜா பிறந்தாரு, இயேசு ராஜா பிறந்தாரு, இயேசு ராஜா பிறந்தாரு, இயேசு ராஜா வந்தாரு, இயேசு ராஜா வந்தாரு, இயேசு ராஜா வந்தாரு, இயேசு ராஜா வந்தாரு. சரி, இயேசு ராஜா எங்க எப்படி பிறந்தாரு? பாரதி அக்கா சொல்லு, உனக்கு தான் தெரியுமே. இயேசு ராஜானே சொல்லிட்டீங்க. சரி,
இயேசு ராஜா எங்க பிறந்தாருன்னு ஒரு பாட்டா பாடிரலாமா? பாடிடலாமே. பெத்லகேம் ஊரிலே புல்லனை மீதிலே, பெத்லகேம் ஊரிலே புல்லனை மீதிலே, யாவரும் மகிழவே இயேசு ரட்சகர் பிறந்தாரே, யாவரும் மகிழவே இயேசு ரட்சகர் பிறந்தாரே. அடியாத்தி, இவ்வளோ பெரிய ராஜா மாட்டு தொழுதியா பிறந்தாரு, நம்பவே முடியல, ஆச்சரியமா இருக்கே. இதெல்லாம் என்னக்கு ஆச்சரியம். அவரு குருடரை பார்க்க வச்சாரு, செவிடரை கேட்க வச்சாரு, முடவரை குணமாக்குனாரு. அது மட்டுமா, மரித்தோர உயிரோட எழுப்புனாரு. மேரி, 2000 வருஷத்துக்கு முன்பா இயேசு இவ்ளோ அற்புதம் செஞ்சிருக்காரு, இப்பவுமா செய்யறாரு? இப்பவுமே செய்யறாருக்கா. ஏன்னா இயேசு ராஜா இந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை நம்ம ஒரு பாட்டா பாடிரலாமா? பாடிடலாமே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதரை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே. நிறுத்துங்க. எனக்கே ஒரு சந்தேகம். ஆமா, அவரு எங்க பிறந்தாரு, எதுக்காக வந்தாருன்னு பார்த்தோம். ஆனா அவர் எதையுமே கேட்கல, எதையுமே எதிர்பார்க்கல. அக்கா, அவர் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கேட்டாரா? இல்ல. தங்கத்தை கேட்டாரா? இல்ல. இல்ல, மாடி மேல மாடி வச்சு கட்டிருக்கீங்களே அந்த வீட்டைத்தான் கேட்டாரா? அப்போ எதையுமே கேட்கலனா என்னத்தை தான் கேட்டாரு? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. இப்ப புரியுதா? அவர் உங்க உள்ளத்தையும் உங்க உள்ளத்துல வாசம் பண்ற இடத்தையும் தான் கேட்டாரு. மேரி அக்கா, இப்பதான் எங்களுக்கு நல்லாவே புரியுது. எவ்வளவு நீ பேசுறது எனக்கே கேட்கல, வாசல கவுண்டர் அத்தானுக்கு கேட்கவா போது? சத்தமா கேளும்ல. மேரி அக்கா, இப்பதான் எங்களுக்கு நல்லாவே புரியுது. அப்படி கேளும்ல. நம்ம இயேசு ராஜாவுக்கு 1000 நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. அதுல ஒரு நாமத்தை நம்ம இப்ப பாட்டா பாடிரலாமா? பாடிடலாமே. நமக்காய் ஒருவர் பிறந்து வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். நமக்காய் ஒருவர் இறங்கி வந்தார், அவர் பெயர் இம்மானுவேல். இம்மானுவேல், ஓ இம்மானுவேல், இம்மானுவேல், இவர் இம்மானுவேல். இம்மானுவேல், ஓ இம்மானுவேல், இம்மானுவேல், இவர் இம்மானுவேல். சபாஸ், சரியான கேள்வியை கேட்டீங்கக்கா. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாளாம். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா. இப்பதான் எங்களுக்கு நல்லாவே புரியுது. நல்லா புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சிருச்சு. ஏலே மேரி, கிறிஸ்மஸ்னாலே இயேசுவோ நாம பண்ற கொண்டாட்டம் இருந்தாலே. ஆமால, சரியா சொன்ன. இவ்வளவு நேரம் இயேசுவை பத்தி பார்த்துட்டோம், கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை பத்தி நம்ம பார்த்துடலாமா? பார்த்துடலாமே. ஏனுங்க அம்மணி, உங்க வீட்டுலலாம் நீங்க கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுவீங்க? என்ற வீட்டு கிறிஸ்மஸ கேளுங்க, சர்ச்சில் தொடங்கி கிச்சன்ல முடியுதாக்கோ. என்னது, கிச்சன்ல முடியுதா? அப்ப சாராக்கா வீட்ல ராஜ விருந்து தான் போல. பின்ன கிறிஸ்மஸ்னா சும்மாவா? எங்க வீட்ல என்ன விருந்து இருக்குன்னு கேளுங்க. சிக்கனு, மட்டனு, மாட்டனு, மாட்டனே மாட்டனே, நண்டு, வேற, சொரா மீனு, சொரா மீன் சொரா மீன், சிக்கனு, மட்டனு, மாட்டனு, மாட்டனே மாட்டனே, நண்டு, வேற, சொரா மீனு. சொரா மீன். அப்படி பாரு பாரதி அக்கா, நம்ம சாராமணி வீட்ல இப்படி கிறிஸ்மஸ கொண்டாடுறாங்களாம். நீங்க உங்க வீட்ல கிறிஸ்மஸ எப்படிக்கா கொண்டாடுவீங்க? அட புள்ள மேரி, நான் சொல்றேன் நல்லா கேளு. சொல்லுக்கா. ஒரு பக்க வீதியில இருந்து ரம்ஜானுக்கு பிரியாணியா கொண்டு வந்து கொடுத்தாங்க. கொடுத்தாங்க. இன்னொரு பக்க வீதியில இருந்து தீபாவளிக்கு ஸ்வீட்டா கொண்டு வந்து கொடுத்தாங்க.
ஸ்டைலிஸ்டா போட்டுட்டு போட்டுக்கிட்டு புடவைய கட்டிக்கிட்டு நகைய போட்டுக்கிட்டு கேக்கு வாங்கிக்கிட்டு ஒவ்வொரு வீடா போய் கிறிஸ்துமஸ் வாழ்த்தல் சொல்லி அசத்திட்டு வந்துட்டேன் இல்ல. அசத்தது இருக்கட்டுங்க, பானைய கொஞ்சம் இழுத்து பிடிக்கா. என்ன லதாக்கா ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்கீங்க? கிறிஸ்துமஸா? அதான் இல்லக்கா, உண்மையான கிறிஸ்துமஸ் என்னதுன்னு சொல்லி நம்ம ஒரு பாட்டா இப்ப பாடிடலாமா? பாடிடலாமே. ஆடுவதும் பாடுவதும் கிறிஸ்துமஸ் ஆகுமா, உண்டு உடுத்தி மகிழ்ந்திருந்தால் கடமை தீருமா, இயேசுவை போல் கிறிஸ்தவர்கள் அன்பு காட்டணும், கிறிஸ்தவரின் வாழ்வை இந்த உலகம் போற்றணும், உன்னை பார்த்து உலகில் வாழும் மக்கள் திருந்தணும், உனது உருவில் இயேசுவை இந்த உலகம் பார்க்கணும், உனது உருவில் இயேசுவை இந்த உலகம் பார்க்கணும். வாழ்க 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 இயேசு நாமம் வாழ்கவே, வாழ்க 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 அனைவருமே வாழ்கவே, அம்மா மாறு வாழ்கவே, ஐயா மாறு வாழ்கவே, அக்கா மாறு வாழ்கவே, அண்ணன் மாறு வாழ்கவே, தம்பி மாறு வாழ்கவே, தங்கச்சி மாறு வாழ்கவே, வாழ்க 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 இயேசு நாமம் வாழ்கவே, வாழ்க 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 அனைவருமே வாழ்கவே, ஏற்றமிகு வெற்றி கொடி ஏற்றமாக வாழ்கவே, ஏற்றமிகு வெற்றி கொடி ஏற்றமாக வாழ்கவே. ஆமென் ஆமென் ஆமென். பிபிஏ திருச்சபையின் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கோஷத்தோட இன்னொரு முறை பிபிஏ பாய்ஸை வெல்கம் பண்ணிடலாம். பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா, பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலனேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா, பாலனேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா, மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே நா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே நா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே நா, தன்னன்னாரே தன்னன்னாரே தன்னனாரே நா. மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட, பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார். It's not too late, it's not too late for us, it's not too late. I need you. தாவீதின் ஊருல இம்மானுவேல் பிறந்திட, தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். தாவீதின் ஊருல இம்மானுவேல் பிறந்திட, தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார். வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா, வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளா. பாலனேசு உனக்காக
பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார். It's not too late. It's not too late for us. It's not too late. I need you. பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார். நம்மை மீட்டிட வந்த தேவனே ஏழு கண்டவன் அவர் என்று கூறுவார். நம்மை மீட்டிட வந்த தேவனே ஏழு கண்டவன் அவர் என்று கூறுவார். பாலனேசு உனக்காக பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏமை கோலத்தில் வந்து குதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏமை கோலத்தில் வந்து குதித்தாரம்மா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா, ஆண்டவர் அகவை திருநாளையா. தன்னே தன்னே தானே தன்னே தன்னே பிபிஏ திருச்சபையோட சீனியர் கேர்ள்ஸ் டீம் வெல்கம் பண்ணிடலாமா? அவங்கள கரங்களை தட்டி வரவேற்றலாம். ஸோ இந்த குளிர் வேற தாங்க முடியல. இந்த குளிர்ல இவ இங்க என்ன பண்றா? ஏய் ருக்மணி, இலே வைரம், மார்கழி மாசத்துல மாடத்து கீழே உட்காந்தாலே குளிர் தாங்க முடியல. இதுல பொழுது போனதுக்கு அப்புறம் இங்க என்ன பண்ற? அட அதுவா, வாசம் மொழிவி கோலம் போடலான்னு வெளியே வந்தேன். இந்த குளிர்ல வேற என்னால கோலம் போடவும் முடியலக்கா. அது இருக்கட்டும், இந்த கிறிஸ்தவங்கெல்லாம் காலையில எப்படித்தான் சர்ச்சுக்கு போறாங்களோ, அப்புறம் டிசம்பர் மாசத்துல சாயங்காலத்துல தொப்பியெல்லாம் மாட்டிக்கிட்டு மேலதாளத்தோட எப்படித்தான் போறாங்களோ. மேலதாளமா அப்படின்னா என்ன? அட கேரள சொல்றீங்களா? அட ருக்மணி அக்கா, நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களதான் எவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்தேன். என்னையவா? அட ஆமாக்கா, வர புதன்கிழமை கிறிஸ்துமஸ், அதான் கூப்பிட வந்திருக்கேன். வந்துருங்க. வருஷம் வருஷம் கிறிஸ்துமஸ்னு சொல்றீங்க, கேக்கும் கொடுக்குறீங்க, ஆனா அந்த கிறிஸ்துமஸோட நோக்கத்தை மட்டும் சொல்ல மாட்டீங்களே. அத கொஞ்சம் எங்களுக்கு புரியுற மாதிரி தான் சொல்லுங்களேன். அவ்வளவுதானக்கா, கிறிஸ்துமஸ சொல்றத காட்டிலும் உங்களுக்கு ஆடியே காட்டுறோம். நிறுத்துங்க. இப்பெல்லாம் ஆனா பார்க்குறவங்களே தூங்கிடுவாங்க. இந்த பாட்டுக்கு இன்னொரு நியூ வெர்ஷன் வந்திருக்கு, அதுக்கு ஆடலாம் வாங்க. பிறந்தவரை போற்றி தூதி மனமே, இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே. சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம். வெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூ
சரிதான், இயேசு எங்க பிறந்தாருன்னு சொல்லிட்டீங்க. ஆனா எந்த காலத்துல பிறந்தாருன்னு சொல்லியே. ஏப்ல நீ எப்ப பிறந்த? நான் மழை காலத்துல பிறந்தேன். நீ எப்ப பிறந்த? நானு வெயில் காலத்துல பிறந்தேன். அட இருங்க, இப்படியே சொல்லிட்டு இருந்தா வெடிஞ்சே போயிரும். என்ன இப்ப உங்களுக்கு எப்ப பிறந்தாரு அதுதானே? இப்ப பாருங்க. காற்று வீசும் நேரமது, மேலோக தூத கூட்டம் பாடும் வேலையது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம்மை சீய மண்ணில் ஊதித்தார். சில்லான குளிர் காற்று வீசும் நேரமது, மேலோக தூத கூட்டம் பாடும் வேலையது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம்மை சீய மண்ணில் ஊதித்தார். அக்கோய், உலகத்தோட ராஜாவே பிறந்தாருன்னு சொன்னீங்க. அங்க வேற எந்த சிறப்பாவும் நடக்கலையா? சிறப்பா நடக்கலையாவா? அவ்வளோ பெரிய ராஜா பிறந்திருக்காரு. அந்த இடத்துல நீ இல்ல நான் இல்ல, யாருமே பாத்துறாத அவ்வளோ பெரிய பனிமூட்டம் அந்த இடத்த நிரப்பிச்சான். அந்த பனிமூட்டம் சும்மா ஒண்ணு வரல, மகிமையால வந்த பனிமூட்டமா. பாக்கலாமா? தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புகழ உண்ணா புதுமை, உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை, உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 மகிமை, பிறந்தார் 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 பிறந்தார், மகிமை 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 மகிமை, பிறந்தார் 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 பிறந்தார். சொப்பா, ஆடி ஆடி மூச்சே வாங்குது. கொஞ்சம் ஸ்லோ வெர்ஷன்ல ஆடலாமா? கூட்டத்தில் புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே, சந்தோஷம்தான் கண்டேனே. உள்ள மகிழ் கூட்டத்தில் புல் நிறைந்த தோட்டத்தில் நானும் இன்று கண்டேனே, சந்தோஷம்தான் கண்டேன். குட்டியோடு துள்ளிட குட்டியோடு துள்ளிட கூட்டம் என்ன சொல்லிட, கும்மாளம் தான் போடுவேன், கும்பலோடு ஆடுவேன். வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே, ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே, ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. மேய்ப்பர் கேட்ட செய்தியை மேய்ப்பர் கேட்ட செய்தியை நானும் இங்கே கேட்டேனே, மேய்ப்பர் கேட்ட செய்தியை நானும் இங்கே கேட்டேனே. மேய்ப்பர் கூட்டம் போலவே நானும் அங்கே போகிறேன், மேய்ப்பர் கூட்டம் போலவே நானும் அங்கே போகிறேன். வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே, ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே, ஓ வந்தேனே வந்தேனே பாட வந்தேனே. அக்கா அக்கா, எனக்கு இன்னும் ஒரே ஒரு கேள்வி, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்களேன். ஐயா, எப்ப பார்த்தாலும் கேள்வி கேட்டுட்டே இருக்கிறேன். முதல்ல நீ ஆடு, அப்புறம் நான் சொல்றேன். வானம் விட்டு பூமி வந்த பாலன், சில மாட்டுத் தொழுவில் பிறந்தார் எங்கள் ராஜன். வானம் விட்டு பூமி வந்த பாலன்,
நீங்களாச்சும் பரவாயில்லக்கா. கிறிஸ்மஸ்னா என்னன்னு இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருக்கீங்க. மித்தவங்கெல்லாம் கிறிஸ்மஸ்னாவே கேக்குதான்னு கேட்குறாங்க. என்னம்மா கேக்குதா கேக்குதா இல்லை, கேக்குதா, பிரியாணித்தா, பலகாரத்தான்னு கேட்குறாங்க. ஆமா ஆமா, அப்புறம் கிறிஸ்மஸ்னா இது இல்லாமையா? பிரியாணி கம்ம கம்மக்கும், புது ட்ரெஸ் உடம்பெல்லாம் பல்ல பல்லக்கும். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். ஹாப்பி ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி மேரி கிறிஸ்மஸ். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவுக்கே, இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவுக்கே. கலகலா டோனஸ் பல்லகாரம், பிரியாணி கம்ம கம்மக்கும், புது ட்ரெஸ் உடம்பெல்லாம் பல பலக்கும். சப்பா, இவ்வளோ நேரம் மூச்சு வாங்க ஆடணும்ல, இதுல என்ன புரிஞ்சுது? இயேசு வந்தாலே அதிரடிதான்னு புரிஞ்சுது. அதிரடிதான், மண்ணில் பிறந்தாரே சரவடிதான். இயேசு வந்தாலே அதிரடிதான், மண்ணில் பிறந்தாரே சரவடிதான். வானோரு வாழ்த்த தூதரத்தோர் போற்ற வந்தாலே அதிரடிதான், மண்ணில் பிறந்தாரே சரவடிதான். வந்தாலே அதிரடிதான், மண்ணில் பிறந்தாரே சரவடிதான். பொழியும் அன்னையாகவும், அக்கறை பெருக்கும் ஆசிரியையாகவும், அக்கறை செலுத்தும் சகோதரியாகவும், தோழமை காட்டும் தோழியாகவும், மனதோடு கரைந்த மனைவியாகவும், கிறிஸ்துவின் பிறப்பை மகிழ்ச்சி நிறைந்த நடனத்தோடு தெரிவிக்க வருகிறார்கள் நம் PPA பெண்கள் குழுவினர்.
Wow, what a performance of our PPA Church ladies. இந்த பெர்ஃபார்மன்ஸ் என்ன தெரியுமா ஆர்த்தி? என்ன ரமோ? நல்ல செய்தி உதித்த நாள், நல்ல வெளிச்சம் வந்த நாள், தீபங்களின் நடுவே திருமகன்களின் திருப்பாடல்கள். So I just welcome Jen's team of PPA Church to perform a singing a song. உன்னனை முகமறி தெரிந்தெடுத்தார், எளிய வாழ்வினை உணர்த்திடவே. உன்னனை முகமறி தெரிந்தெடுத்தார், எளிய வாழ்வினை உணர்த்திடவே. எளியோ எளிதாய் நெருங்கிடவே, ஏழ்மை கோலம் அவர் எடுத்தார். நல்ல செய்தி தொனித்த நாள், மண்ணில் வெளிச்சம் உதித்த நாள், வாழ்த்து பாடிய நாள், நம் மீட்பர் பிறந்த நாள். நல்ல செய்தி தொனித்த நாள், நம் வெளிச்சம் உதித்த நாள், வாழ்த்து பாடிய நாள், நம் மீட்பர் பிறந்த நாள். அன்பு மரமும் பெருகிடவே, அன்பின் உருவாய் அவர் பிறந்தார். அன்பு மரமும் பெருகிடவே, அன்பின் உருவாய் அவர் பிறந்தார். அவர் போல் நாமும் வாழ்ந்திடவே, அற்புத பாலகன் அவதரித்தார். நல்ல செய்தி தொனித்த நாள், மண்ணில் வெளிச்சம் உதித்த நாள், வாழ்த்து பாடிய நாள், நம் மீட்பர் பிறந்த நாள். நல்ல செய்தி தொனித்த நாள், மண்ணில் வெளிச்சம் உதித்த நாள், வாழ்த்து பாடிய நாள், நம் மீட்பர் பிறந்த நாடகம் இதுவரைக்கும் நம்ம கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்துவோட பிறப்பை பற்றியும் தான் நம்ம நாடகங்களில் கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஆனால் கிறிஸ்துவை பெற்ற மரியாளை பற்றி நம்ம இதுவரைக்கும் நம்ம பிபிஏ சர்ச்லேருந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல. எத்தனையோ மரியாள்கள் இருக்காங்க, ஆனால் ஆண்டவர் ஏன் அந்த மரியாதை சூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற கான்செப்டில் தான் இன்றைக்கி நம்மளுடைய நாடகத்தை பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த மரியாள் அப்படிங்கிற தலைப்பில் நடிக்க வருகிறார்கள் நம் பிபிஏ டீம். தேவன் தம் சாயலாக படைத்த மனிதர்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்களை போக்க மிருகங்களின் ரத்தம் போதாது. எனவே தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க சித்தமானார். இந்த நற்செய்தியை மரியாளிடம் தெரிவிக்க கட்டளையாக பெற்றுக்கொண்ட கேப்ரியேல் மரியாளை தேடி பூமிக்கு இறங்கி வந்தார். ஸோ காசு தான் 5000 10,000 வாங்குறாங்க. ஆனால் ஒரு மேட்ரிமோனியில் 30 ஃபோட்டோ தான் தராங்க.
இந்த 30 போட்டோல எனக்கு பொருத்தமான ஒரு மாப்பிள்ளையை எப்படித்தான் நான் தேட போறேனோ. சரி ஆண்டவரே, நான் இதோட 4-5 மேட்ரிமோனியெல்லாம் ஏறி இறங்கிட்டேன். இதுதான் என்னோட கடைசி மேட்ரிமோனி. ஏசப்பா, தயவு செஞ்சு இதுலையாச்சும் ஒரே ஒரு நல்ல மாப்பிள்ளைய எனக்கு கொடுங்கப்பா. நான் ஒன்று பெருசாலாம் நான் ஒன்று கேட்கல, ஜஸ்ட் ஒரு அழகான பையன். நான் தெருவில் நடந்து போகும்போது 4 பேர் பார்த்து என்ன ஜோடிப்பா இது அப்படின்னு சொல்லணும். அப்புறம் என்னை 10th ஃபெயில் ஆக்கி விட்டாலே அந்த மேக்ஸ் ஆசிரியை, அவ முன்னாடி நான் 2 பேரும் ஜோடியா நடந்து போய் வெறுப்பேத்தணும். அந்த மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா மட்டும் கொடுப்பா, அது போதும் ஆண்டவரே. சரி வாங்க போட்டோவை பார்ப்போம். வர வழியிலே ஒரு போட்டோ உளுந்து போச்சு, அவன் எப்படி இருக்கானோ. இங்க பாருங்க, முதல்லயே சொட்ட தலையா வந்திருக்கிறான். இவனோட எல்லாம் நான் போனா ஊர்ல பாக்குற அந்த 4 பேரு, இந்த சொட்டத்தலையனோட நான் போனா ஊர்ல பாக்குற 4 பேரு கிளியும் கிங்காங்கையும் கல்யாணம் முடிச்சிட்டீங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் என் மானம் என்ன ஆகுறது, என் கௌரவம் என்ன ஆகுறது? ரிஜெக்டட். நெக்ஸ்ட். என்னது இது உருண்டையா இருக்கிறான், இவனையெல்லாம் வச்சுக்கிட்டா உருளைக்கிழங்கும் முருங்காயும் ஜோடியா நடந்து போகுதுன்னு சொல்ல மாட்டாங்க. இவனையெல்லாம் கட்டிக்கிட்டு ஐயோ கற்பனையே பண்ணி பார்க்க முடியல என்னால. ரிஜெக்டட். அடுத்தது என்னது இது, இவ குள்ளமா இருக்கான். இவனோட எல்லாம் நான் போனா மிக்சியும் கிரைண்டரும் நடந்து போகுது பாருன்னு தானே சொல்லுவாங்க. இவன் கூட எல்லாம் நான் கல்யாணம் பண்ணி, கர்த்தாவே எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய நீங்க எப்பத்தான் கொடுக்க போறீங்க? நான் என்ன பெருசாவா கேட்டேன்? என் அழகுக்கும் என் திறமைக்கும் என் கலருக்கும் என்னுடைய தாளந்துக்கும் ஏத்த மாதிரி ஒரு தேவதூதன் மாதிரி ஒருத்தனை நீங்க அனுப்புனீங்கன்னா போதும் கர்த்தாவே. சரியில்லை, கண்ணு சரியில்லை, மூக்கு கோண மூக்கா இருக்குது, பல்லு சரியில்லை, பல்ல காட்டுனா என்னன்னு சொல்லுவாங்க? மகளே. ஐயோ சாமி, யாரு நீங்க? பாக்குறதுக்கு வேற அழகா இருக்கிறாங்க. நான் பழம்பல கேட்டு ஆண்டவரே ஒரு தேவதூதனை இறக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. நான் வானத்திலிருந்து இறங்கி வந்த கேப்ரியல் தூதன். கேப்ரியலா? ஐயோ உட்காருங்க. இந்த பைய வேற வந்து தொலைஞ்சிருச்சு. உட்காருங்க. தண்ணி சாப்பிடுறீங்களா இல்ல டீ சாப்பிடுறீங்களா? ஒன்றும் வேண்டாம் மகளே, நான் உனக்காக பரலோகத்திலிருந்து ஒரு நற்செய்தியை கொண்டு வந்துள்ளேன். ஐயோ கன்ஃபார்மே ஆயிருச்சு, எனக்கு ஒரு மாப்பிள்ளைய தான் கொண்டு வந்துட்டாங்க. சொல்லுங்க, மாப்பிள்ளை எதுவும் கொண்டு வந்திருக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றுமில்லை மகளே. எது? சரி சொல்லுங்க. பிதா என்னை உன்னிடத்தில் அனுப்பினார். எதற்காக? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். எது? நான் கர்ப்பவதியாகி? எந்திரியா மேல மகளே. எந்திரியா, மகளே வாது போகலே வாது. ஆளப்பாரால கன்னி பொண்ணு கர்ப்பமானா ஊரு உலகம் என்ன சொல்லும்? அதை விட்டுட்டு அந்த கணக்குல ஃபெயில் ஆக்கி விட்ட மேக்ஸ் வாத்தியார் என்ன பார்த்து என்ன பாப்பாரு? 4 பேருக்கு முன்னாடி நான் நல்லா தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா? மகளே, எவ்வளவு பெரிய பரம பாக்கியம் உன்னை தேடி வந்து. ஐயோ எனக்கு பாக்கியமும் வேண்டாம், ஒண்ணும் வேண்டாம். நீ ஏதாச்சும் எனக்கு செய்யணும்னா ஒரு அழகான மாப்பிள்ளையா மட்டும் பார்த்து கொடு, அது போதும். மகளே, இன்று முதல் எல்லோரும் உன்னை பாக்கியவதி என்பார்கள். பாக்கியவதி வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். நீ நான் சொல்றதெல்லாம் நீ என்னோட டீலுக்கு வர மாட்டற. கிளம்பு. எப்படி போந்தியா அப்படியே போ. என்ன இந்த மரியாள் என்னை போனே போய்ட்டா. ஐயோ போவாதையா. ஊர்ல நீ என் வீட்ல இருந்து வெளிய போறது 4 பேர் பார்த்தா என்ன பண்ணுவாங்க? இரு நானு யாராச்சும் பாக்குறாங்களான்னு பார்த்துட்டு வரேன், அதுக்கப்புறம் நீ போவியா? இரு. ஐயோ வாரு, சேஜு கீழே முழுக்க சனங்கள் தான் இருக்குது. அதனால நீ இப்படி போனன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். என் மானம் என் மரியாதை எல்லாம் கப்பல் ஏறிடும். நீ என்ன பண்ற? கூரையை பிச்சுட்டு குதிச்சு இல்ல, அதே மாதிரி போ. கூரையை பித்து கொண்டா? ஆமா போ. ஆண்டவரே, என்னை ஏன் இந்த மாதிரியான மரியாளிடம் அனுப்பினீர்? இப்படிதான் ஜனங்களே, இந்த ஊர் உலகத்துல 4 பேர் பேசுறாங்கன்னு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலே போயிடுறாங்க. ഈ മഞ്ഞുകാലം വരുമ്പോൾ എനിക്ക് പിമ്പിളേക്കാ വരുന്നേ, ഡാർക്ക് സർക്കിളിലേക്കാ വരുന്നേ. ഞാൻ എന്ത് ചെയ്യാൻ? ആരാണ് നിങ്ങൾ പേടിച്ചു പോയി? நான் பேயே அடிச்சு போய். നിങ്ങൾ ആരാണ്? மகளே, நீ மரியாள் தானே? അതെ ഞാൻ മരിയാളാണ്. உன் முகத்தில் என்ன? இதுவா ஃபேஸ் பேக் ആണ്. ஓ, நான்
நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த கேப்ரியல் தூதன். கேப்ரியலோ இருக்குகா? இருக்கட்டும் மகளே, இருக்கட்டும். மகளே, நான் உனக்காக ஒரு நற்செய்தி கொண்டு வந்துள்ளேன். என்ன செய்தியானே? பிதாவானவர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். எந்தா? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். எந்தா வரேன்னு? நீ கர்ப்பவதியாகி எந்தா நீங்கள் பறஞ்சது பிரெக்னன்சியோ? அது பின்ன வயிறு பெருகாம். பின்னே பெருக்காது மகளே, முன்னே தான் பெருக்கும். அது எனக்கு அறியாம். அது வாமிட் வரும்னு, தலை சுத்தல் வரும்னு, இருக்கான் பட்டுலா, நிக்கான் பட்டுலா, இஷ்டப்பட்டுன ட்ரெஸ்ன்னு போடான் பட்டுலா, இஷ்டப்பட்டுன இதை பண்ணான் பட்டுல, உட்கார முடியாது, எந்திரிக்க முடியாது. இது மாத்திரமல்ல, ஞான் உலக அலைக்கு போட்டிக்கு போகான்னு நினைச்சுக்கிட்டது இன்னால் இங்கடே வரையினது. என்ன இந்த பெண் சிறு சிறு உபாதைகளுக்காக இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாளே? மகளே, நீ ஒன்றும் பதைக்க வேண்டாம். நான் வந்தவளை நோக்கி போகும். அதே அதே போகணும் போகணும். இப்படி தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில போராட்டம் வழின்னு சொல்லிட்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமலேயே போயிடுறாங்க. ஹலோ ஹலோ, வாட்? என்னது? வேணாம், அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுங்க. அப்படி ஒரு கான்ட்ராக்ட் எனக்கு தேவையில்லை. எப்பயும் நம்ம ரேஞ்சோட தான் கான்ட்ராக்டுக்கு வந்து போட்டி போடணும், மற்றவங்க கூடலாம் போட்டி போடக்கூடாது. என்னத்த சொல்ல, இந்த பிஸ்னஸ் பெருகிருச்சுனாலே மக்களே இப்படி தான் ஆகும். இதில் ஒரு நாளைக்கு எனக்கு 24 மணி நேரம் பத்தவே மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு 48 மணி நேரம் இருந்தால் தான் 10 மாட்டிருக்கு. இதில் என் ஷெட்யூலில் பாருங்கள், நாளைக்கு காலையில் ஜெர்மனி போகணும், நைட்டு யூகே போகணும். ஹவ் இட் இஸ் பாசிபிள்? பிஸ்னஸ் பெருக 4 அசிஸ்டன்ட் இல்லை 10 அசிஸ்டன்ட்லாம் பத்தாது போலையே. ஓகே, லெட்ஸ் டேக் தி ஷெட்யூல். மரியாள். ஹூ ஆர் யூ மேன்? மகதலேனா மரியாள். எஸ், ஐ அம். நான் கேப்ரியல் தூதன் வந்துள்ளேன். இருந்துட்டு போ. நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துள்ளேன். ஓகே ஓகே, லெட்ஸ் டெல் தி மெசேஜ். மகளே, நான் தூதன் வந்துள்ளேன். ஓகே, நீ அப்பாயின்மெண்ட் வாங்குனியா மேன்? ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்டாவா? என்னோட பிஏவை பாத்தியா மேன்? நீ என்னோட செக்ரட்டரிய பாத்தியா மேன்? நீ அட்லீஸ்ட் என்னோட செக்யூரிட்டியை பாத்தியா மேன்? நீ வாட்? என்னையெல்லாம் பார்க்கணும்னா எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு தான் வரணும். யூ நோ தட்? மகளே, நான் உனக்காக ஒரு நற்செய்தி கொண்டு வந்துள்ளேன். ஓகே ஓகே, டெல். இந்த உலகத்தின் இரட்சகர் உன் வயிற்றில் பிறக்கப் போகிறார். வாட்? நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். யூ மீன் கன்சீவ்? கன்சீவ்னா என்னன்னு தெரியுமா மேன் உனக்கு? இன்னைக்கு கன்சீவ் ஆகி நாளைக்கு குழந்தை பிறக்க விஷயமா மேன் இது? 10 months மேன், 10 months. How you sit in my chair? How dare you? என்ன மேன் நினைச்சிட்டு இருக்க நீ? எனக்கு 10 மாசத்துல நான் எவ்வளவு டர்ன் ஓவர் எடுக்க முடியுமா மேன்? என்னை நம்ப எத்தனை குடும்பம் இருக்கு தெரியுமா மேன்? இப்ப வந்து கன்சீவ் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு இருந்தா என்னாலதான் நிறைய பேர்த்தோட குடும்பத்துல இருக்கிற அந்த அடுப்பே எரியுது மேன். இப்ப வந்து கன்சீவ் ஆகுறேன்னு சொன்னா என்ன மேன் நினைச்சிட்டு இருக்க நீ? மகளே, நான் நற்செய்தி தானே கொண்டு வந்துள்ளேன். இன்று முதல் எல்லோரும் உன்னை பாக்கியவதி என்பார்களே. பாக்கியவதியா? என் நேம் என்ன தெரியுமா மேன் உனக்கு? என் நேம் மேரி மேக்டலின். அந்த நேம் எனக்கு போதாதா? முதல்ல நான் யாருன்னு தெரியுமா மேன்? ஐ am a big business lady. சொல்லு 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 சொல்லு. பிக் பிசினஸ் லேடி. பிக்ல பிக் பிசினஸ் லேடி. பிக் பன்னிக்குட்டி. ஏன் மேன் மூஞ்சா அப்படி வச்சிருக்க? பன்னி அவ்வளவு மோசமா போயிடுச்சா மேன்? இந்த காலத்துல பன்னிக்கு தான் எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்குன்னு தெரியுமா மேன்? இந்த மாதிரி பன்னி பிசினஸ் இருக்கிறதா நான் இவ்வளவு பெரிய பிசினஸ் மேனா வந்திருக்கேன். யூ நோ தட்? மகளே, என்ன இந்த பெண் இவ்வளவு விரட்டுகிறாளே? கெட் அவுட் ஆஃப் தி ஆபீஸ் மேன். ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி. இயேசுவை இந்த காரணங்களுக்கெல்லாம் வல்லாமா ஏற்க மறுப்பார்கள். வெயிட் மிஸ்டர் கேப்ரியல், வந்ததும் வந்துட்டீங்க. ஏசு எங்க போறப்பாரு, எப்ப போறப்பாரு அப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் ஸ்பான்சர் தரேன். அவருக்கு பிளாங்க் செக் நானே தரேன். அதாவது எங்களுடைய இயேசுவுக்கே நீங்கள் ஸ்பான்சர் செய்கிறீர்கள்? யா, ஆஃப் கோர்ஸ். நான் எனக்கு செஞ்ச பெருமை இருக்குல்ல. இயேசுவுக்கே ஒருத்தி பிளாங்க் செக் கொடுத்திருக்கானா எவ்வளவு பெரிய பெருமை உங்களுக்கே தெரியும்ல. இருக்கட்டும் பன்னிக்காரி அவர்களே. வாட்? பன்னிக்காரியா? பணக்காரி அவர்களே. எஸ், கெட் லாஸ்ட். எங்களுக்கு சிறு மாட்டு கொட்டகையே போதுமானது. கெட் லாஸ்ட். வருகிறேன் தாயே. மக்களே, பாத்தீங்களா? ஆண்டவருக்கே பேரம் பேசுறாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆனா கூட வேலைனே போறாங்க. ஆண்டவரை ஏத்துக்கவே மறுக்கிறாங்க. பிதாவானவர் என்னை விலத்து பூமிக்கு அனுப்பின காரியம் நிறைவேறவே இல்லை.
நானும் எத்தனையோ மரியாள்களை சந்தித்து விட்டேன். ஒருவரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பல பல காரணங்களை கூறி இயேசுவை ஏற்க மறுக்கிறார்கள். பார்க்கலாம் இவளாவது இயேசுவை ஏற்றுக்கொள்வாளா என்று. மகளே மரியாள், நான் கேப்ரியல் தூதன் வந்துள்ளேன். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் உலகத்தின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கக்கூடிய தேவன். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. இவர்களைப் போல, இந்த மரியாளை போலதான் இயேசுவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டு இந்த சபையில் இருக்கிறோம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். பாஸ்டர் கிருபாகரன் அவர்களை வரவேற்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். நல்ல அருமையான நிகழ்வுகளை கண்டு களித்தோம். மிகவும் அருமையாக இருந்தது. அதை அருமையாய் எங்களுக்கு மகிழ்ச்சி அடைவதற்காக கொடுத்த அருமை பிள்ளைகளை தேவன் ஆஸ்வதிப்பாராக. அதை முன்னின்று அவர்களை நடத்திய டைரக்ஷன் அவர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. சரி, இப்பொழுது எல்லாரும் பேர் வைப்பாங்க. நீங்கள்லாம் ஒரு பேர் வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய பேருக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியல. சாந்தின்னு பேர் வச்சிருப்பாங்க, ஆனால் எந்த விதத்துலையும் சாந்தி கிடையாது. ஆசீர்வாதம்னு பேர் வச்சிருப்பாங்க, எந்த விதத்துலையும் என்னல்ல ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க. சமாதானம்னு பேர் வச்சிருப்பாங்க, எந்த விதத்துலையும் சமாதானம் இல்லாமல் தவிப்பாங்க. ஆனால் ஒரே ஒருவர், இந்த உலக இரட்சகர், அவருக்கு பேர் என்ன தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்களா? சத்தமாக சொல்லுவீங்களா? இயேசு. ஆமென். இயேசு என்றால் அந்த பேருக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ரட்சிப்பவர் என்ற அர்த்தம். கவனிங்க, எண்ணத்திலிருந்து ரட்சிக்கணும். எதிலிருந்து ரட்சிக்கணும்? ரட்சிக்கணும் என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றுவது. ரட்சிப்பு என்று சொல்வது என்ன? ஒரு ஆபத்திலிருந்து காப்பாற்றுவது. என்ன ஆபத்து? மனிதர்கள் எல்லாம் பிறக்கிறார்கள், மரிக்கிறார்கள். மரித்தால் 2 இடத்துக்கு போக வேண்டும். என்ன 2 இடம்? ஒன்று அமெரிக்கா, இன்னொன்று கனடா. அப்படியா? இல்லை, நரகம், மோட்சம். அப்ப இந்த 2 இடத்துல ஒரு இடத்துல தெரிவு செய்யணும். ஒரு இடத்தை தெரிவு செய்யணும்னா அது மோட்சம் தான் நல்ல இடம். அப்படி என்றால் இயேசு ஏன் இந்த பூமியில பிறந்தார்? எதற்காக பிறந்தார் என்றால் பாவியாகிய நம்மை ரட்சிப்பதற்காக. ஆமென். பாவியாகிய நம்மை ரட்சிப்பதற்காக. ஆகவே இந்த கிறிஸ்துமஸ் என்பது கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுவதாகும். இந்த உலகத்திலேயே எல்லா கொண்டாட்டத்தை விட கிறிஸ்துமஸ் மிகவும் மிகவும் அதிகமாய் கொண்டாடப்படுகின்ற ஒரு பிறந்த நாள். ஏன் என்றால் இது ஒரு சடங்காச்சாரம் அல்ல, அல்லது இது நிழல் அல்ல, ஒரு நிஜம். பிரியமானவர்களே, என்றால் நல்ல கவனிங்க. ஏன் நம்மை இயேசு ரட்சிக்கணும்? எதற்காக ரட்சிக்கணும்? மனிதர்கள் எல்லாம் பாவம் செய்தவர்கள், பாவிகள். இப்பெல்லாம் சில பேர் சொல்லுவாங்க, ஐயோ நான் ஒரு பாவமே செய்யலையே என்று சொல்லுவார்கள். கவனிங்க, எல்லாரும் பாவிகள் தான். பாவத்தினுடைய கலர் என்ன தெரியுமா? யாருக்காவது சொல்ல முடியும்? பச்சை கலரா அல்லது ப்ளூ கலரா? பாவத்தினுடைய கலர் என்ன? கருப்பா? நான் சொல்றேன், இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க. பாவத்தினுடைய கலர் சிவப்பு. பைபிள் அதை அடையாளப்படுத்துகிறது. உங்களுடைய இரத்தாம்பரம் போன்ற பாவங்களாக இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாகும். அப்ப பாவம் என்ன கலர்ல இருக்கு? அப்ப உங்களுடைய ரத்தமெல்லாம் என்ன கலர்ல இருக்கு? சொல்லுங்க. யாருக்காவது வெள்ளை கலர்ல இருக்கா ரத்தம்? இல்ல. எல்லாருக்கும் என்ன கலர்ல இருக்கு? அப்படின்னா நம்ம எல்லாரும் ஒத்துக்கொள்ளணும், எல்லாருக்குள்ளே என்ன இருக்கு? சொல்லுங்க, பாவம் இருக்கு. அப்ப அந்த பாவத்தோட நாம மோட்சம் போக முடியாது. அப்படித்தானே? பாவம் இல்லாம தான் மோட்சம் போக முடியும். இந்த பாவம் என்பது இன்னொரு விதத்தில் சொன்னா அது விஷம். விஷம் என்ன செய்யும்? மனுஷனை கொண்டு போடும். ஆகவே ஒருவேளை ஒரு மனிதனுக்கு ஒரு
விஷம் தீண்டிவிட்டால், அதாவது பாம்பு தீண்டிவிட்டால் இரத்தத்தின் வழியாக விஷம் எப்படி கலக்கின்றதோ அதுபோலத்தான் ஒரு மனிதனுக்குள்ளேயும் பாவம் என்ற விஷம் மனிதனுக்குள்ளே இரத்தத்துக்குள்ளே கலந்திருக்கிறது. அப்படி என்றால் இந்த விஷம் தீண்டியதான, பாம்பு தீண்டியதான அந்த இரத்தம், விஷம் ஏற்றப்பட்ட, விஷம் ஏறி அந்த இரத்தத்தை மாற்ற வேண்டும் என்றால், மனிதன் உயிர் பிழைக்க வேண்டும் என்றால் அந்த இரத்தத்தை முழுமையாக, இந்த விஷ இரத்தத்தை வெளியேற்ற வேண்டும். அந்த விஷம் கலந்த அந்த இரத்தம் வெளியிலே போனால் மட்டுமே மனிதன் என்ன செய்ய முடியும்? உயிர் பிழைக்க முடியும். கவனிக்கிறீங்களா? அதுபோல பாவ விஷமாகிய இந்த இரத்தத்தை எல்லாருடைய இரத்தத்தையும் மாற்ற வேண்டும் என்றால் ஒரு இரத்தம் தேவைப்படுகிறது. சரி, இப்ப நீங்க இன்னொரு கேள்வியை கூட கேட்கலாம். இயேசு கடவுளா மனிதனா? இயேசு கடவுளா மனிதனா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கலாம். இயேசு மனிதனாய்த்தானே பிறந்தார். அப்படி என்றால் இயேசு மனிதனாய் பிறந்தால் அவர் கடவுளாக முடியுமா என்கின்ற ஒரு கேள்வியும் உலக மக்கள் மத்தியிலே இருக்கின்றது, இல்லையா? அப்படி என்றால் கவனியுங்க, கடவுள் மனிதனாக வர வேண்டியுள்ளது. ஏனென்றால் மனிதன் எப்படி மாமிசமும் இரத்தமும் உள்ளவர்களாய் இருக்கிறோமோ, அவை எங்களை காப்பாற்றுவதற்கு மாமிசமும் இரத்தம் உடைய ஒரு மனிதன் தேவைப்படுகிறார். அப்படி என்றால் இந்த உலகத்தில் யார் நல்ல மனிதன்? இந்த உலகத்தில் யார் பாவம் செய்யாத மனிதன்? உங்களால சொல்ல முடியுமா? இல்லை, எல்லாரும் பாவம் செய்த மனிதன். அப்படி என்றால் பாவம் இல்லாத ஒரு மனிதன் தேவைப்படுகிறார், இல்லையா? அப்படி என்றால் இரத்தத்தில் என்ன செய்திருக்க கூடாது? பாவமாகிய விஷம் கலந்திருக்க கூடாது. இந்த உலகத்திலே யார் பாவத்திலே, அதாவது இரத்தத்திலே பாவம் இல்லாத மனிதர்கள் யார்? ஒருவரும் இல்லை. ஆகவே கடவுள் என்ன செய்தார்? இந்த உலகத்தில் ஒரு பாவம் இல்லாத ஒரு மனிதன் என்ன செய்யணும்? பிறக்கணும். அந்த இரத்தத்தில் பாவம் இருக்கக்கூடாது. ஆகவே இயேசு மனிதனாய் பிறந்து வாழ்ந்து மரித்தது வெறும் 33.5 ஆண்டுகள் மட்டுமே. கவனிக்கிறீங்களா? அப்ப இந்த உலகம் மனிதன் படைக்கப்பட்ட நாட்கள் எவ்வளவு? கிட்டத்தட்ட 6024 வருடங்கள். அப்ப 6204 வருடங்களில் கடவுள் எத்தனை வருஷம் மனிதனாய் இருந்தார்? வெறும் 33 வருடம் மட்டுமே மனிதனாய் இருந்தார். அதுக்கு முதல் அவர் எங்க இருந்தார்? அமெரிக்காவில் இருந்திருப்பாரோ, அல்ல இந்தியாவில் இருந்திருப்பாரோ? எங்க இருந்தார்? அவர் சொர்க்கமாகிய பரலோகத்திலே இருந்தார். ஆமென். அப்ப அவர் யாரா இருந்தார்? அவர் ஆதியும் அந்தமுமாயிருந்தார். ஆமென். அவர்தான் இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவராயிருந்தார். நாம் காண்கின்றவைகள், காணாதவைகள், சகல மனிதர்களையும். இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள்? கிட்டத்தட்ட 800 கோடி மக்களுக்கு மேலே இருக்கிறார்கள் இப்பொழுது, கரண்ட்லி, இப்ப. ஆனா அதுக்கு முதல் வாழ்ந்து மரித்தவர்கள், இனியும் பிறக்க போகிறவர்கள் என்றால் எத்தனை கோடி கணக்கு போட முடியும்? அத்தனை கோடியும் படைத்தவர் யார்? கடவுளாகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். இந்த உலகத்திலே காண்கின்ற காணாதவை எல்லாம் படைத்தது யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த கடவுளே இந்த பூமிக்கு மனிதனாக வந்து ஏழை கோலம் எடுத்து, பார்த்தீர்களா? பாடல்கள், நாடகங்கள் மற்றும் என்ன நிகழ்வுகளிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எல்லாவற்றையும் எது இந்த நிகழ்வுகள் எல்லாம் எதை குறித்து, எதை மையப்படுத்துகின்றது என்றால் இயேசுவின் பிறப்பைத்தான். ஆமென். அப்படி என்றால் என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, ஒன்றை கவனியுங்கள். இயேசுவால் மட்டும்தான் பாவங்களை கழுவ முடியும், மன்னிக்க முடியும். காரணம், அவர் ஒருவர் தான் பாவம் இல்லாத மனிதனாக 33.5 ஆண்டுகள் எனக்காகவும் உங்களுக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் அவர் மனிதனாய் பிறந்தார். ஆகவே மனிதனாய் பிறந்ததுனால நாங்க சீப்பரா அவர் யாரோ சாதாரண மனிதன் நீங்க எடுக்க முடியாது. அவர் பிறந்தது அதிசயம். ஆமென். ஒரு கன்னிதான் கர்ப்பவதியாகி இயேசுவை பெற்றெடுத்தாள். ஒரு கணவனும் மனைவியும் வாழ்ந்தது நிமித்தம் இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை. மாறாக வார்த்தை, ஆதியிலே உலகத்தை படைத்த அதே கடவுளுடைய வார்த்தை இந்த நாட்களிலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்க நாட்களிலே அது மனிதனாக வந்தது, மனிதனாக உதித்தார். அதுதான் கிறிஸ்துமஸ், அதுதான்
தேவன் இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம். அவர் எந்த விதமான யாரையும் பிரித்து பார்ப்பதில்லை. ஏழை, பணக்காரன், படித்தவர்கள், படிக்கவில்லை, அல்லது பெரியவர்கள், சிறியவர்கள் என்று யாரையும் பாராதபடி இயேசு கிறிஸ்து, அதாவது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கடவுள் கிடையாது. கவனிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் கடவுள். ஆமென். யாரெல்லாம் அவரிடத்தில் வருகிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பாய மீட்பை கொடுத்து சொர்க்க வாழ்வுக்கு வழிவகுக்கிறார். அவர்தான் வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். ஆகவே இந்த நாளை புதிதாக நீங்கள் வந்திருக்கலாம், பழையவர்கள் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இயேசு கடவுள். அப்ப இயேசு கடவுளா மனிதனா? இன்னும் உங்களுக்கு புரியல. இயேசு 33.5 ஆண்டுகள் மனிதனாயிருந்தார். அதுக்கு முன்பும் அவர் மனிதராயிருக்கவில்லை, அதுக்கு பின்பும் மனிதனாயிருக்கவில்லை. அவர் அல்பாவும் ஒமேகாவும் சர்வ வல்லமையில கடவுளாயிருந்தார். அந்த கடவுள் இந்த பூமிக்கு ஏன் மனிதனாய் வந்தார்? நம்முடைய பாவங்களுக்காக. அவர் பிறந்தது மட்டுமல்ல, வாழ்ந்து காட்டினார். அவரால் செய்ய முடியாத அற்புதங்கள், அடையாளங்கள் ஒன்றுமே கிடையாது. குருடர்கள் பார்வையடைந்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், சப்பானிகள் நடந்தார்கள், பேய்பிசாசுகள் ஓடினது, இன்னும் அநேக அற்புதங்களை, மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். இப்படிப்பட்ட உலகம் காணாத அதிசயங்களை அவர் செயல்படுத்தி காட்டினார். மட்டுமல்ல, அவரை சிலுவையிலே அறைந்தார்கள். ஏன் அவர் அறையப்பட வேண்டும்? அவருடைய இரத்தம் பூமியிலே சிந்தப்பட வேண்டும். ஏன்? அந்த இரத்தத்தினால் தான் நமக்கு மீட்பும் பாவ மன்னிப்பும் ஒரு புதிய வாழ்வும் உண்டாயிருக்கிறது. எனவே இயேசு மரித்தார். மரித்ததோடு அவர் மண்ணோடு மண்ணாய் போகவில்லை. மன்னன் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆமென். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவன் இப்பொழுது எங்கே இருக்கிறார்? சொல்ல முடியுமா? இப்பொழுது எங்கே இருக்கிறார்? நம்முடைய உள்ளத்திலே வாழ விரும்புகிறார். ஆமென். அப்படி என்றால் நீங்கள் யாரெல்லாம் இயேசுவை என்னுடைய உள்ளத்திலே வாரும் என்று கூப்பிடுகிறீர்களோ, எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல், பாகுபாடும் இல்லாமல் உங்களுடைய உள்ளத்திலே அவர் வாழ விரும்புகிறார். ஆகவே யாரெல்லாம் இயேசுவை என் உள்ளத்திலே வாழ நான் விரும்புகிறேன் என்று சொல்லி கூப்பிடுகிறீர்களோ, அவர்கள் உள்ளத்திலே வந்து அவர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிறார். ஆமென். இன்றைக்கு இயேசு ஜீவிக்கிறார். அவை இயேசு கடவுளா மனிதனா? சொல்லுங்க. அன்றும் இன்றும் என்றும் கடவுள்தான். ஏனென்றால் அவர் 33.5 ஆண்டுகள் மட்டும் எனக்காக உங்களுக்காகவும் மனிதனாக வந்தார். ஆமென். இந்த நற்செய்தியை அறிவிக்கும் முகமாகத்தான் இவ்வளவு பிரயாசப்பட்டு 2-3 மாதங்கள் பிள்ளைகள் கஷ்டப்பட்டு படிப்பை விட்டு அந்த குடும்ப பெண்களை பார்த்தோம். அழகாக இங்கே வந்து நிகழ்வுகள் நடத்தினார்கள் இல்லையா? அவள் வீட்டு வேலையை விட்டு, கணவன் பிள்ளைகளுடைய இதெல்லாம் வேலைகள்லாம் இருந்திருக்கும், எல்லாவற்றையும் விட்டு விட்டு இங்கே வந்து கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலே இவர்கள் ஏன் இப்படி செய்து நடித்து காட்ட வேண்டும்? சொல்லுங்க. ஏன் இந்த கிறிஸ்துமஸ் இன்னைக்கு நாங்கள் கொண்டாட வேண்டும் என்றால், கிறிஸ்து பிறந்தார். அவர் இல்லை என்றால் வாழ்வில. கடைசியாக நான் முடிவுக்கு வருகிறேன், கவனிங்க. கிறிஸ்து தான் சரித்திர நாயகன். சரித்திரம் என்றால் என்ன? சரித்திரம் எழுதுகின்ற பொழுது எப்படி எழுதுறது? யாராச்சும் ஒரு பேர் சொல்லுங்களேன். சாந்தின்னு வச்சுக்கோ, கோவிக்காதீங்க. சாந்தியா இருந்தா கோவிச்சுக்காதீங்க. சாந்திக்கு முன் சாந்திக்கு பின்னண்டா சொல்லுகிறோம். ஹலோ, சரித்திரம் எழுதுகின்ற பொழுது சாந்திக்கு முன் சாந்திக்கு பின்னண்டா எழுதுகிறோம், அல்லது வேற ஏதாவது ஒரு பெயரை சொல்லுகிறோமா? அஜித்துக்கு பின் அஜித்துக்கு முன்னண்டா எழுதுகிறோம். என்ன எல்லாம் சும்மா இருக்கிறீங்க? அப்படி எழுத முடியாது. அப்படி என்றால் சரித்திர நாயகன் யார்? சரித்திரம் எழுதும் போது எப்படி எழுதுகிறார்கள்? கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். ஆமென். புரிகிறதா? இதுதான் கிறிஸ்துமஸ். இயேசு கடவுளா மனிதனா? 100க்கு 100 கடவுள். ஆனால் மனிதனுக்காக 100க்கு 100 மனிதனாக வந்து, மனிதனுக்காக, பாவிகளுக்காக சிலுவையிலே மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றும் யாரெல்லாம் தேடுகிறார்களோ அவர் மத்தியிலே ஜீவிக்கிறார். ஆமென். மீண்டும் இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். தம்மை நம்பினவர்களை, தமக்காக வாழ்கிறவர்களை அழைத்து கொண்டு போய் ஒரு சொர்க்கமான ஒரு நல்ல வாழ்வை
காட்டுவதற்காக மீண்டும் இயேசு வரப்போகிறார். சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. எல்லாரும் கரந்தட்டிடுவோம், அப்படியே எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஆண்டவருக்கு மகிமை. எவ்ரிவன் ஸ்டாண்ட் டுகெதர். யார் வெளியே போக வேண்டாம். எல்லாருக்கும் ஆகாரம் ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியே எழுந்து நின்று இன்னைக்கு நல்ல காரியங்களை ஆண்டவர் நமக்கு தந்தார். நல்ல வார்த்தைகளை தேவன் தந்தார். இந்த 1.5-2 மணி நேரமும் நிறைய காரியங்களை கண்டுகளித்தது மட்டுமல்ல, அதுல என்ன சொல்லப்பட்டது, யாரை முக்கியப்படுத்துகிறோம். அங்க எல்லா பர்ஃபார்மன்ஸ்லையும் இயேசு தான் முக்கியப்படுத்தப்பட்டார். ஏன்னா இன்னைக்கு இந்த மாதம் அவருடைய பிறந்த நாள். வருகிற புதன்கிழமை கிறிஸ்துமஸ் நாளாக கொண்டாடுகிறோம். மனுக்குலத்தை சந்திப்பதற்கு 2024 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் வந்ததை நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலே நீர் முக்கியப்படுத்தப்பட்டி, நீர் மகிமைப்பட்டி, அநேகருக்கு இன்றைக்கு நீர் அறிமுகப்படுத்தப்பட்டி, அநேகருக்கு நீர் யார் என்பதையும், எங்கே பிறந்தீர், எப்படி இருந்தீர், என்ன செய்கிறீர், இன்றைக்கு எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர், எங்களுக்குள்ளே இரட்சகரா, எங்களுக்குள்ளே மீட்பரா, எங்களுக்குள்ளே ராஜாவாய் நீர் இன்றைக்கும் வாழ்கிறீரப்பா. வந்து போன ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய், இன்னைக்கு விருந்தினர்களாய் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் மத்தியில வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்றோம். அவர்கள் எல்லாரும் பேர் பெறாய் ஆசீர்வதியும். ஆண்டவரே, ஆகாரம் கொண்டு வந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமே சமாதானமும் கர்த்தருடைய வருகை மட்டும் அனைவரோடு கூட இன்றைக்கு சதாக்காலம் இருப்பதாக. ஆமென்.